அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்றைய நாள் 2024ஆம் வருடம் ஜூன் மாதம் செவ்வாய்க்கிழமை 25ஆம் தேதி. இன்றைக்கு வந்த தினமலர் நாளிதழில் உள்ள குறுக்கெழுத்து புதிர் போட்டியை இப்போ எழுதப் போகிறோம். இடமிருந்து வலம். 1. மனநிலை சரியில்லாதவன். பித்தன். பித்தன். 4. கீழிருந்து மேல். பெற்றோருக்கு டேஸ் பூஜை செய்தான். பெற்றோருக்கு பாத பூஜை. பா மட்டும்தான் போடணும். தாயிற்கு பாத பூஜை செய்தான். 4. இடமிருந்து வலம். பள்ளியில் படிப்பது பாடம். பாயிற்கு ட இம் பாடம். 7. கீழிருந்து மேல். சிஷ்யன் என்றும் சொல்லலாம். சீடன் என்றும் சொல்லலாம். சி மட்டும்தான் போடணும். இங்கே டாயிருக்கு இன்னும் இருக்குது. சீடன். 6. வலமிருந்து இடம். பால் காய்ச்சும் போது படிவது ஏடு. ஏடு. 1. மேலிருந்து கீழ். இதுக்கு மண் சுமந்து பிறம்படிப்பட்ட உன்னை. இதுக்கு பிட்டுக்கு பி இட்டு பிட்டு பி இருக்கு டூ இருக்குது. இட்டு தான் போடணும். பிட்டு. 12. இடமிருந்து வலம். நிலம் மற்றும் நீரில் வாழும் உயிரினம். தவளை. இப்போ தவளைனா இங்கே என்ன பார்த்துருவோம். 15. 9. மேலிருந்து கீழ். நாணல் டேஷ் கொடுக்கும் தன்மை கொண்டது. நாணல் வளைந்து கொடுக்கும் தன்மை கொண்டது. வளைந்து. அப்போ இந்து. அப்போ 12. இடமிருந்து வலம். நிலம் மற்றும் நீரில் வாழும் உயிரினம் தவளை. லையில் முடிஞ்சிருக்கு. தவளை. 15. வலம் இருந்து இடம். துன்பம். துன்பம்னா தூள் ஆரம்பிக்குது. துயர். துயர். 21. கீழிருந்து மேல். குழம்பில் பருப்பு சேர்த்தால் அது சாம்பார். இருக்கு சாம்பார். 19. வலம் இருந்து இடம். துறவிகளின் இருப்பிடம் மடம். மடம். 19. மேலிருந்து கீழ். தெரியாமல் செய்த தவறுக்கு டேஷ் நிப்பு உண்டு. மன்னிப்பு உண்டு. மாயிற்கு இன்னு தான் இங்கே போடணும். மன்னிப்பு. 22. வலம் இருந்து இடம். மூத்த சகோதரன். அண்ணன். இருக்கு அண்ணன். 17. மேலிருந்து கீழ். டேஷ் ஏ வெல்லும். வாய்மையே வெல்லும். அப்போ நம்ம இங்கே தவறாக எழுதியிருக்கோம். என்னென்ன எழுதியிருக்கணும். 22. வலமிருந்து இடம். மூத்த சகோதரன் தமையன் எழுதணும். அப்போ தான் வாய்மை. தமையன். இது இது மை. தமை யாய்ங்க. தமை யாயின் தமையன். அப்போ 17. டேஷ் ஏ வெல்லும் அப்படின்னா வாய்மையே வெல்லும். வாய்மையே வெல்லும். அப்போ 18. வலம் இருந்து இடம். மீன் காய்ந்தால் டேஷ். மீன் காய்ந்தால் கருவாடு. கருவாடு. 13. வலம் இருந்து இடம். உதிர்த்த லட்டு சரியாக இல்லை. பூந்தி. இந்திற்கு தீ இங்கே போடணும். பூந்தி. 13. மேலிருந்து கீழ். கீழிருந்து மேல். 13.
எறும்பு, கரப்பான் போன்ற உயிரினங்களின் பொது பெயர். பூச்சி. பூ இருக்கா? பூச்சி. 8. இடமிருந்து வலம். 4 வேதங்களில் முதன்மையானது. ரிக்வேதம். 10. கீழிருந்து மேல். கோடு. கோடுனா வரி. ரீ இருக்கு, வா மட்டும்தான் போடணும். 11. வலம் இருந்து இடம். வலம் இருந்து இடம். 11. இழிவு. இழிவு. கேவலம். கே வா இருக்கு, ல கேவலம். 11 தான் எழுதிட்டோம். 3. மேலிருந்து கீழ். 3. கும்பிட போன தெய்வம் டேஷ் வந்ததம்மா. குறுக்கே வந்ததம்மா. இக்கு இருக்கு, கே இருக்கு, குறுக்கே வந்ததம்மா. 14. வலம் இருந்து இடம். சர்க்கரை. வேறொரு சொல். அஸ்கா. 14. மேலிருந்து கீழ். டேஷ் குறை அறிவு ஆபத்தானது. அரைகுறை. அரைகுறை அறிவு ஆபத்தானது. 16. வலம் இருந்து இடம். வலம் இருந்து இடம். 16. கண் பார்வையை மறைப்பது. கண்ணில் தோன்றும் இது. புரை. ரை இருக்கு, பூ மட்டும்தான் போடணும். 23. 23. வலம் இருந்து இடு. இது டேஷ் ஆனால் வராது, அப்போ வரும். வரும். 23. கீழிருந்து மேல். எல்லை. எல்லைனா வா இருக்கு, பூ இருக்கு, வரம்பு. வர இம்பு, வரம்பு. 22. இடமிருந்து வலம். சிவிகை. தூய தமிழின் சொல். பல்லக்கு. பல்லக்கு. 5. கீழிருந்து மேல். எகிப்தின் நீளமான நதி. நைல் நதி. நை மட்டும்தான் போடணும், இல்லு இருக்கு. அப்புறம் 20. கீழிருந்து மேல். திமிர். திமிர்னா காய் இருக்கு, காய் இருக்கு. அகங்காரம். ஆமாம். அகங்காரம். இன்றைய குறுக்கெழுத்து புதிர் போட்டி அனைத்தையும் எழுதி முடிச்சிட்டோம். செக் பண்ணிடுவோம். இடமிருந்து வலம் எழுதிட்டோம். வலம் இருந்து இடம். கண் பார்வையை மறைப்பதும் எழுதிட்டோம். எல்லாமே எழுதி முடிச்சிட்டோம். எழுதிட்டோம். மேலிருந்து கீழ் அனைத்தையும் எழுதிட்டோம். கீழிருந்து மேல் முழுவதும் எழுதி முடிச்சிட்டோம். இன்றைய குறுக்கெழுத்து புதிர் போட்டி அனைத்தையும் எழுதி முடிச்சிட்டோம். இதை எல்லோரும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.